பிரம்ம சாபமானது முற்பிறவியில ஏற்பட்டதா இருக்கும். இதுல வந்து குறிப்பா நம்ம சொல்லக்கூடியது குருவோட, அதாவது நமக்கு பாடம் கற்பித்த குருவை நீங்க நம்ம அவமரியாதைப்படுத்துறது, அல்லது அவர்களுக்கு துரோகம் இழைக்கிறது, இந்த மாதிரியான குற்றங்களை நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா, இந்த ஜாதகத்துல இந்த மாதிரி குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள், பாதிப்புகள் நமக்கு ஏற்படும். இத நம்ம பிரம்ம சாபம்னு சொல்றோம். எக்காரணம் கொண்டும் நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, குரு எந்த வகையில உங்களுக்கு வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நம்ம எந்த விதமான கெடுதலும், துன்பமும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் குருவால வந்து ஜாதகத்துல வந்திருக்கு அப்படின்னா, 3 விதமான பரிகாரங்கள். இதில் ஏதாவது ஒண்ண நம்ம சரிவர செஞ்சாலே போதும். ஒன்று, எப்பவுமே நமக்கு வந்து அந்த குரு வழிபாடு, குரு மந்திரம் இத வந்து நம்ம மேற்கொள்ளணும். அது குறிப்பா கண்டிப்பா வியாழக்கிழமைகள்ல செய்யணும். இது உங்களுக்கு தெரிஞ்ச எந்த குரு மந்திரமும் சொல்லலாம். குரு வழிபாடு மேற்கொள்ளலாம். ஜீவசமாதி வழிபாடுகள் நீங்க செய்யலாம். இது வந்து சிறந்த பலன்களை தரும். இத அடுத்து நம்ம பார்க்கவிருப்பது, எப்பவுமே கோயிலுக்கு போற பழக்கம் இதெல்லாம் இல்ல, பக்தி வழிபாடு இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பாடம் சொல்லிக் குடுத்த ஏதாவது ஒரு ஆசிரியர் இருப்பாங்க இல்லையா? அவங்கள நீங்க எப்பவுமே அவங்களுக்கு உதவி செய்யணும்.